வணக்கம். நீங்க தெலுங்கானாவுல எம்பிபிஎஸ் இல்ல பிடிஎஸ் படிக்கலான்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த அலசல் உங்களுக்காக தான். இன்னைக்கு நாம தெலுங்கானாவோட மெடிக்கல் அட்மிஷன் பத்தி, ஆமா, நீட் தேர்வு, கட் ஆஃப், கவுன்சிலிங் முறை, அப்புறம் கட்டணம், லேட்டஸ்ட் நியூஸ்னு எல்லாத்தையும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். முக்கியமா இதுல கலோஜி நாராயண ராவ் சுகாதார அறிவியல் பல்கலைக்கழகம், அதாவது கேஎன்ஆர் யூஎஸ், அவங்களோட பங்கு என்னன்னு பார்ப்போம். சரி, ஆரம்பிக்கலாமா? முதல்ல பேசிக் எலிஜிபிலிட்டி. நீட் யூஜி தேர்வு தானே? 2025க்கான தகுதி மதிப்பெண்கள் பத்தி சொல்லுங்களேன். ஆமா, நீட் யூஜி இல்லாம முடியாது. குவாலிஃபையிங் ஸ்கோர் பாத்தீங்கன்னா பொது பிரிவு, அதாவது ஜெனரல் கேட்டகரி, இடபிள்யூஎஸ், இதுக்கெல்லாம் 50வது பெர்சன்டைல். மார்க்ல சொல்லணும்னா தோராயமா ஒரு 144ல இருந்து 686 வரைக்கும் இருக்கும். இதுவே ஓபிசி, எஸ்சி, எஸ்டி பிரிவினருக்கு 40வது பெர்சன்டைல், அதாவது 113ல இருந்து 143 மார்க் வரை. ஓ சரி. ஆனா இது குவாலிஃபையிங் மார்க் தானே? சீட் கிடைக்கிறதுக்கான கட் ஆஃப் வேறையா இருக்குமே? கண்டிப்பா. இது வெறும் தகுதி மதிப்பெண் தான். அட்மிஷன் கட் ஆஃப் இதை விட நிச்சயமா அதிகமா இருக்கும். அது ஒவ்வொரு வருஷமும் போட்டிக்கு ஏத்த மாதிரி மாறும். இது இல்லாம வேற என்ன தகுதிகள் முக்கியம்? இருக்கு. நீங்க +2ல சயின்ஸ் குரூப் எடுத்து படிச்சிருக்கணும். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. அதுல ஜெனரல்னா 50%, பிஎஸ்சி எஸ்டினா 40%, ஓபிசி மாற்றுத்திறனாளினா 45% மார்க் மினிமம் வேணும். அப்புறம் வயசு, டிசம்பர் 31, 2025 அன்னைக்கு உங்களுக்கு 17 வயசு பூர்த்தியாகியிருக்கணும். சரி. இந்த கவுன்சிலிங் அட்மிஷன் ப்ராசஸ் எல்லாத்தையும் யாரு பொறுப்பெடுத்து பண்றாங்க? கேஎன்ஆர்யூஎஸ் பத்தி சொன்னீங்களே. ஆமா, தெலுங்கானாவை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் கோட்டா இடங்கள், அதாவது 85% சீட்ஸ்க்கான கவுன்சிலிங்க இந்த கேஎன்ஆர்யூஎச் தான் நடத்துறாங்க. கலோஜி நாராயண ராவ் யூனிவர்சிட்டி ஆஃப் ஹெல்த் சயின்சஸ். அப்ப மீதி 15%? மீதி 15% ஆல் இண்டியா கோட்டா ஏஐக்யூ. அதுக்கு வழக்கம் போல மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டி எம்சிசி தான் பொறுப்பு. கேஎன்ஆர்யூஎச் எம்பிபிஎஸ், பிடிஎஸ் மட்டும் இல்ல, ஆயுர்வேதா பேம்ஸ், ஹோமியோபதி பிஹெச்எம்எஸ், யுனானி பியூஎம்எஸ், நேச்சுரோபதி பிஎன்ஒய்எஸ், இந்த மாதிரி ஆயுஷ் படிப்புகளுக்கும் கவுன்சிலிங் நடத்துறாங்க. ஓ, எல்லா அப்டேட்ஸும் உங்க வெப்சைட்ல கிடைக்குமா? ஆமா, எல்லா அறிவிப்புகளும், ஷெட்யூல், மெரிட் லிஸ்ட் எல்லாமே knruh.telangana.gov.in, அப்புறம் அவங்களோட அட்மிஷன் போர்ட்டல் tsmedadmin.tshc.in இதுல வந்துரும். மாணவர்கள் ரெகுலரா செக் பண்ணணும். இந்த அட்மிஷன் ப்ராசஸ் கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி நடக்குது? ஓ நிச்சயமா. முதல்ல ஆன்லைன்ல ரெஜிஸ்டர் பண்ணணும். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். சரி. அப்புறம் நம்ம சர்டிபிகேட்ஸ் எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். ஓகே. இது முடிஞ்சதும் யுனிவர்சிட்டி ஒரு ப்ரொவிஷனல் மெரிட் லிஸ்ட் வெளியிடுவாங்க. நம்ம நீட் ஸ்கோர் அடிப்படையில. லிஸ்ட் வந்தப்புறம் அடிப்படையில சீட் அலாட்மெண்ட் நடக்கும். அப்புறம் குறிப்பிட்ட காலேஜ்ல போய் ரிப்போர்ட் பண்ணி அட்மிஷன் போட்டுக்கணும். இது கவர்மெண்ட் கோட்டாவுக்கு மட்டும்தானா, இல்ல மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கும் இதே மாதிரி தான் ப்ராசஸா? இல்ல, மேனேஜ்மெண்ட் கோட்டா இடங்களுக்கும், அதாவது கேட்டகரி பி, சி, அப்புறம் என்ஆர்ஐ கோட்டா, இதுக்கெல்லாம் கூட கேஎன்ஆர்யூஎச் தான் கவுன்சிலிங் நடத்துறாங்க. அப்படியா? ஆமா, போன வருஷம் கூட 2025 அட்மிஷனுக்கு ஜூலை கடைசியில இருந்து ஆகஸ்ட் முதல் வாரம் வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்தது. ஆனா இதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கொஞ்சம் அதிகம். எவ்வளோ இருக்கும்? அது சுமார் 12,000 ரூபாய். கவர்மெண்ட் கோட்டா ஃபீஸை விட இது கணிசமா அதிகம். ஆமா, மாணவர்கள் இதையும் நோட் பண்ணிக்கணும். சரி, தெலுங்கானால காலேஜஸ் பத்தி சொல்லுங்க. நிறைய காலேஜஸ் இருக்கா? ரீசெண்டா சீட்ஸ் எதுவும் கூடியிருக்கா? நிறைய கவர்மெண்ட் பிரைவேட் காலேஜஸ் இருக்கு. சமீபத்துல ஒரு முக்கியமான டெவலப்மெண்ட் என்னன்னா, மல்லாரெட்டி குரூப்போட 4 காலேஜஸ்க்கு, அதுல 2 மெடிக்கல், 2 டென்டல் டீம்டு யூனிவர்சிட்டி ஸ்டேட்டஸ் கொடுத்திருக்காங்க. ஓ அப்படியா? இதனால சீட்ஸ் அதிகமா இருக்குமா? ஆமா, இதனால மட்டுமே சுமார் 600 புது எம்பிபிஎஸ் பிடிஎஸ் சீட்ஸ் 2024 அட்மிஷன்ல ஆட் ஆச்சு. இந்த மாதிரி பெரிய அளவுல சீட் கூடும்போது கட் ஆஃப்ல கொஞ்சம் தாக்கம் இருக்கலாம். ஆமா, அது எப்படி வேணா மாறலாம் இல்லையா? ஆமா, போட்டி எப்படி இருக்குங்கிறத பொறுத்து. முழுமையான காலேஜ் லிஸ்ட், சீட் மேட்ரிக்ஸ் எல்லாமே கவுன்சிலிங்க்கு முன்னாடி KNRUHS வெப்சைட்ல வரும். அத கண்டிப்பா பாத்துக்கணும். சரி, அப்போ கட் ஆஃப் பத்தி ஒரு ஐடியா கொடுங்க. போன வருஷம் ஸ்டேட் கோட்டாவுக்கு கவர்மெண்ட் காலேஜ்ல சேர எவ்வளவு மார்க் தேவைப்பட்டது? கணக்குக்கு 2023-24ல காம்பிட்டன்ட் அத்தாரிட்டி கோட்டா, அதாவது ஸ்டேட் கோட்டாவுக்கு கவர்மெண்ட் காலேஜ்ல ஓசிக்கு 459, இடபிள்யூஎஸ்க்கு 468, பிசிபிக்கு 447, எஸ்சிக்கு 407, எஸ்டிக்கு 415 தேவைப்பட்டது.
கிட்டத்தட்ட 400க்கு மேல தான் எல்லா கேட்டகரிக்குமே இருந்திருக்கு. ஆமா, மெரிட் லிஸ்ட் முழுக்க முழுக்க நீட் ஸ்கோர் பேஸ்டு தான். 2025ல மட்டும் பாத்தீங்கன்னா 43,400 ஸ்டூடெண்ட்ஸ் தெலுங்கானால தகுதி பெற்றிருக்காங்கன்னு KNR UHS சொல்லியிருக்காங்க. ஓஹோ, சரி. MBBS BDS இல்லாம மற்ற ஆயுஷ் படிப்புகள், அதாவது BAMS BHMS மாதிரியான கோர்ஸ்க்கு எப்படி? அதுக்கும் இதே மாதிரி தானா? அதேதான். BAMS BHMS BUMS BNYS இந்த எல்லா ஆயுஷ் படிப்புகளுக்கும் KNR UHS தான் கவுன்சிலிங் நடத்துது. நீட் யூஜி தகுதி மதிப்பெண்களும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். அட்மிஷன் ப்ராசஸ், மெரிட் லிஸ்ட், வெப் ஆப்ஷன்ஸ் எல்லாமே MBBS BDS மாதிரி தான் நடக்கும். ஆனா இதுக்கு தனியா நோட்டிஃபிகேஷன் வரும். இதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் எப்படி? இதுக்கு கொஞ்சம் குறைவு. OCBCக்கு சுமார் 2,500 ரூபாயும் SC/STக்கு 2,000 ரூபாயும் இருக்கும். சரி. இந்த ஃபீல்டுல இப்போ லேட்டஸ்டா மாணவர்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய அப்டேட்ஸ் ஏதாவது இருக்கா? இருக்கு. 2 முக்கியமான விஷயம் இருக்கு. ஒன்னு வந்து தெலுங்கானா ஹைகோர்ட் லோக்கல் கேண்டிடேட் ஸ்டேட்டஸ் சம்பந்தமா ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கு. அது என்ன தீர்ப்பு? அதுபடி முன்னாடி தொடர்ச்சியா 4 வருஷம் தெலுங்கானால படிச்சிருந்தாதான் லோக்கல்னு இருந்தது. ஆனா இப்போ அப்படி படிக்காதவங்க கூட அவங்க பெர்மனன்ட் ரெசிடென்ட் சர்டிபிகேட்டை காட்டி லோக்கல் கேண்டிடேட்டா கிளைம் பண்ணலான்னு கோர்ட் சொல்லியிருக்கு. ஓ, இது பல பேருக்கு உதவியா இருக்குமே. ஆமா, குறிப்பா பெற்றோரோட வேலை காரணமா அடிக்கடி ஸ்கூல் மாறின மாணவர்களுக்கு இது ஒரு பெரிய நிவாரணம். நிறைய வாய்ப்புகள் உருவாகும். நல்ல விஷயம். இன்னொன்னு என்ன சொன்னீங்க? இன்னொன்னு, தெலுங்கானா கவர்மெண்ட் ஜான்வரி 2025ல இருந்து மெடிக்கல் இன்டர்ன்ஸ், PG ஸ்டூடெண்ட்ஸ், சீனியர் ரெசிடென்ட்ஸ் இவங்களுக்கான ஸ்டைஃபண்டை ஏத்தியிருக்காங்க. ஆஹா, இதுவும் நல்ல செய்திதான். மாணவர்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்டா இருக்கும். கண்டிப்பா. கடைசியா செலவுகள், ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். சரி, காம்பெடன்ட் அத்தாரிட்டி கோட்டாவுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் மற்றும் வெரிஃபிகேஷன் ஃபீஸ் OCBCக்கு 4,000 ரூபாய், SC/STக்கு 3,200 ரூபாய். மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு 12,000ன்னு சொன்னீங்க. ஆமா, காலேஜ் டியூஷன் ஃபீஸ் வந்து கவர்மெண்ட் அப்பப்போ ரிலீஸ் பண்ற ஜியோ படி இருக்கும். NRI கோட்டாவுக்கு டியூஷன் ஃபீஸ் கணிசமா அதிகமா இருக்கும். அதையும் விசாரிச்சுக்கணும். ரொம்ப நன்றி. நீங்க தெலுங்கானால மெடிக்கல் படிக்க முயற்சி பண்றீங்கன்னா இந்த தகவல்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறோம். முக்கியமா KNR UHS வெப்சைட்களை knruhs.telangana.gov.in அப்புறம் tsmedadmin.tschhe.in இதெல்லாம் தொடர்ந்து செக் பண்றது ரொம்ப அவசியம். ஆமா, ஒவ்வொரு ஸ்டெப்பும் ரொம்ப முக்கியம். குறிப்பா சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது ரொம்ப கவனமா பண்ணுங்க. முதல் ரவுண்ட்ல கிடைக்கலைனாலும் நம்பிக்கை இழக்காம அடுத்தடுத்த ரவுண்ட்ஸ்ல கவனம் செலுத்துங்க. வாய்ப்புகள் இருக்கு. சரி, இப்போ இந்த விவரங்களை எல்லாம் கேட்டோம். இதுல இருந்து ஒரு கேள்வி வருது. தெலுங்கானாவோட இந்த லோக்கல் கேண்டிடேட் தகுதி சம்பந்தமான ஹைகோர்ட் தீர்ப்பு இருக்கு, இது மத்த ஸ்டேட்ஸ்ல இதே மாதிரி பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி ஒரு முன்னுதாரணமா இருக்கலாம்? இத பத்தி நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மீண்டும் சந்திப்போம்.